ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம ஹோம் பேஜில் இருக்க சில ஆப்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஆட்டோ ரீஃப்ரேம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆட்டோ ரீஃப்ரேம்ங்கிறது என்ன ஆப்ஷன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு 16:9 ரேஷியோ வீடியோ இருக்குது அப்படின்னா, பட் நீங்கள் அது இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ண போகிறீங்க, ஒரு ரீல்ஸ் அப்லோட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 9:16 அதாவது வெர்டிக்கலாக அப்லோட் பண்ணால் தான் பார்க்க நல்லாயிருக்கும். அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். நீங்கள் டிஃபால்ட்டாக வந்து கிராப் பண்ணலாம் இன்ஷாட் அது மாதிரி ஆப் யூஸ் பண்ணி. பட் என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, அதில் ஒரு ஃபிக்ஸ்டு ஏரியா மட்டும் தான் உங்களுக்கு கிராப் பண்ண முடியும். லைக் ஒரு பர்சன் வந்து அந்த ஸ்க்ரீனை விட்டு மூவ் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னா வந்து அந்த ஸ்க்ரீன் வந்து எம்டி ஆகிடும் இல்லையா. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபிலிமோரா ஆட்டோ ரீஃப்ரேம் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அந்த பர்சனோட மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதுவும் லெஃப்ட் அண்ட் ரைட்லாம் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இம்போர்ட் கொடுக்குறேன். ஸோ எந்த ஃபுட்டேஜ் கொடுக்க போகிறேன்னா இந்த ஃபுட்டேஜ் கொடுக்குறேன். ரெண்டர் ஹெச்டின்னு இந்த ஃபுட்டேஜ் இருக்கு இல்லையா, இது கொடுக்குறேன். இது வந்து ஒரு 16:9 ஃபுட்டேஜ் உங்களுக்கே தெரியும், பார்த்தாவே தெரியுதா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைக் எனக்கு வந்து 9:16 தான் அந்த அஸ்பெக்ட் ரேஷியோவில் வேணும். அதே மாதிரி மோஷன் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபாஸ்ட் கொடுத்துட்றேன். ஜஸ்ட் நான் அனலைஸ் கொடுத்தேன்னா அது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டு அந்த ஃப்ரேமில் என்ன மூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத அதை அனலைஸ் பண்ணணும். உங்களால் பார்க்க முடிஞ்சா அந்த ஃப்ரேமில் அது எங்கெங்கே மூவ்மெண்ட் இருக்கோ, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது லெஃப்ட் அண்ட் ரைட் போயிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த பர்சன் அது வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் வந்து உங்களுக்கு தெரியுது, இந்த பர்சன் வராரு, அவரை ஃபோக்கஸ் பண்ணுது. பர்சன் போனதுக்கப்புறம் அடுத்து இங்கே ஒரு பர்சன் இருந்தார், அவரை ஃபோக்கஸ் பண்ணுச்சு. இந்த மாதிரி வந்து லைக் உங்கள் ஃப்ரேமில் எந்த விஷயம் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத அதுவே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஆட்டோ ரீஃப்ரேம் பண்ணி கொடுக்கும். நீங்கள் ஃபர்தராக வேறு ஏதாவது ஃபைல் இதுக்கு மேலே மாற்றுறதுனா ரீப்ளேஸ் ஃபைல்ஸ் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால பண்ணலாம், இல்லை அஸ்பெக்ட் ரேஷியோ மாற்றி எனக்கு 4:3 வேணும் அப்படின்னா நீங்கள் திரும்ப 4:3 கொடுத்துட்டு ரீஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா திரும்ப அதோட வேலையை ஆரம்பிச்சிடும். வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வேலையை முடிச்சு கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா 4:3 இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே உங்களுக்கு இருக்குது. ஸோ ஃப்ரேமில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கவர் ஆகிறது தெரியுதா. ஸோ அவ்வளோதான். இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப சூப்பரான ஃபீச்சர்ஸ் ஆட்டோ ரீஃப்ரேம். நீங்கள் ஏதாவது vlog வீடியோ எடிட் பண்ணுறீங்க, அதை ரீல்ஸாக மாற்றணும் அப்படின்னா இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை அப்படியே ரெண்டர் பண்ணிக்கலாம். ரெண்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். நீங்கள் வந்து திரும்ப ஃபிலிமோராக்கில் போய் அதை எக்ஸ்போர்ட் பண்ண அவசியம் இல்லை. ஓகேவா, எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ உங்களுக்கு இங்கே கிடச்சிரும்.